ஏதோ ஐஸ்வர்யா கிட்ட இப்போதைக்கு நான் இந்த மாதிரியான மனநிலைமையில கிடையாது. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் இந்த விஷயத்த அழுதுகிட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்ல, ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சேதுவை பார்த்து பேசுறதுக்காக நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ரூமை விட்டு வெளியே வந்த சேதுவும் ரொம்பவே ஏக்கத்தோட மலரோட கையில இருக்க தன்னோட குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு மலரும், என்ன மாமா தூங்கலையான்னு கேட்க, சேதுவும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வெளியே கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு மலருக்கும் எப்படி மாமா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல சேது வெளியே நின்று நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஈஸ்வரியும் அவங்க கிட்ட, என்ன சேது இதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க? அங்க ஐஸ்வர்யா உனக்காக ரூம்ல காத்துட்டு இருக்கா, நீ ஏன் அவளை விட்டுட்டு இங்க வந்தன்னு கேட்க, அதுக்கு சேதுவும் அமைதியாவே இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியும் எனக்கு எல்லாம் தெரியும், இப்போதைக்கு உன்னோட மனசுக்குள்ள அந்த தமிழ்ச்செல்வியை பத்தின ஞாபகமும் உன்னோட குழந்தைய பத்தின ஞாபகமும் தான் இருக்கு. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, முதல்ல அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில போடு. நீ இப்போ ஒரு புதுசான வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க. ஐஸ்வர்யாவும் புது புது கனவுல விட உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால தயவு செஞ்சு நீ ஐஸ்வர்யா கூட இதுக்கப்புறமா நல்லபடியா வாழ்ற வேலையை பாரு. இப்போதைக்கு நீ ரூமுக்கு கிளம்பி போன்னு சொல்ல. ஆனா சேதுவோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க சின்னம்மா, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. இது என் வாழ்க்கை, நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியோ செம்ம ஷாக்ல இருக்கும்போது ரூம்ல அழுதுகிட்டு ஐஸ்வர்யாவோ சித்ராவுக்கு கால் பண்ணி, மாமா உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்க, சித்ராவும் நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஐஸ்வர்யா நைட்டு முழுக்க சேதுவை நினைச்சு ரூம்ல அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா சேதுவும் வெளியவே படுத்து தூங்கவே செஞ்சிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில தாமரையும் சாவித்திரியும் கதவை திறந்து பார்க்கும்போதுதான் சேது தூங்கிட்டு இருக்கதே பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள எழுப்பி விட சேதுவும் எதுவுமே சொல்லாம அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா தாமரைக்கும் நைட்டு என்ன நடந்திருக்கும்னு நல்லா புரியுது. அதனால அவங்க செம்ம ஜாலியா அவங்களோட அம்மா கிட்ட இதை சொல்ல அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா சேது நடந்த விஷயங்கள், அதாவது குழந்தை அழத விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே பெட்ல அமைதியாவே இருக்காங்க. அப்ப கரெக்டா கருப்பு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, மலரையும் சேதுவோட குழந்தையையும் கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து உடனடியா மலர்கிட்ட அந்த குழந்தைய முதல்ல அந்த பெட்ல வையும் சொல்ல மலருமே பெட்ல வச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போய் எந்திரிச்சா சேதுவும், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல குழந்தைய தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா கருப்போ ரொம்பவே கோவத்தோட, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கா இன்னும் புரியல, நானும் எல்லாம் போகட்டும்னு அமைதியா இருந்தா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இது நீ பெத்த குழந்தை, ஒண்ணு இது அதோட அம்மா கிட்ட இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கணும், அதுதான் நியாயம் தர்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சேதுவும் கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க, அப்போ சேதுவோட கோபமான குரலை கேட்டுட்டு குழந்தை பயந்து அழ ஆரம்பிக்குது. அப்ப சேதுவும் சொல்ல முடியாம அவ்வளோ கோவத்தோட இந்த குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கோவத்தை பார்த்துட்டு மலருக்கோ கண்ணே கலங்கிடுது. அவங்களும் பயத்தோட உடனடியா குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு கருப்பும், உனக்கு என்னதான் மாப்பிள்ளை ஆயிடுச்சுன்னு கேட்க, அதுக்கு சேதுவும் நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், தயவு செஞ்சு வெளியே போறீங்களான்னு சொல்லிட்டு கருப்பையுமே வெளியே அனுப்பிட்டு ஐஸ்வர்யாவையுமே அங்கிருந்து அனுப்புறாங்க. ஆனா ஐஸ்வர்யா வெளியே போனதுக்கு அப்புறமா தாமரையோ சாவித்திரியோ அவங்கள இல்லாத கிண்டல் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா பொறுமையோட செம்ம கடுப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கமும், சரி உங்களோட உடம்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டோம், இப்போ நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிட்டு உங்களோட வீட்டுக்கு போகலான்னு டாக்டருமே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லலை. தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே சந்தோஷத்தோட தன்னோட குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்தே வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்விக்கு தன்னோட குழந்தைய வாங்கணும்லாம் தோணுது. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போதைக்கு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் எந்த பக்கமும் மோகனா குழந்தை அப்பப்போ அழுதுகிட்டே இருக்க, நம்ம முதல்ல டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு போனாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மலரையும் குழந்தையும் கருப்போடு சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அங்க போயிட்டு செக்கப்புக்காக மோகனா அந்த பக்கமா போகும்போது குழந்தைய தொட்டிலேயே வச்சிடறாங்க. நர்ஸுமே அதை எடுக்க மறந்துடுறாங்க. அப்ப கரெக்டா இந்த நேரத்தை காத்துக்கிட்டு இருந்த ஒரு பாட்டி ஒருத்தங்க அப்படியே அந்த குழந்தைய கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு கருப்பு பதட்டத்தோட என்ன பண்றதுன்னே தெரியாம உடனடியா சேதுக்கு கால் பண்ணி குழந்தை காணாம போன விஷயத்த சொல்ல. ஆனா சேதுவோ கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்விதே என் குழந்தைய தூக்கியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க இருந்த கோவம் எல்லாத்தையுமே மறந்துட்டு தமிழுக்கு கால் பண்ணி கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சேது பேசுறத வச்சு தமிழ்ச்செல்விக்கும் தன்னோட குழந்தை காணாம போன விஷயம் தெரியுது. இதை கேட்டுட்டு கதறி கதறி அழுதுகிட்டே அப்படியே தமிழ்ச்செல்வி மயங்கியே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு உடனடியா தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் இந்த விஷயத்த போன்லயே சேதுக்கிட்ட சொல்ல, சேதுவுக்கும் கண்டிப்பா தன்னோட குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இல்லைன்னு புரிய வந்துடுது. அது மட்டும் இல்லாம
கவனக்குறைவா தன்னோட குழந்தைய தொலைச்ச கருப்பு கிட்ட கோபத்தோட, அது என் குழந்தை, என் ரத்தம், என் வாரிசு. நான் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய தேடுறதுக்காக புறப்பட்டு போறாங்க. அப்போ இப்படி ஒரு கோபத்தோட தன்னோட குழந்தைக்காக போறத பார்த்த ஐஸ்வர்யாவும் செம்ம ஷாக்கோட ஈஸ்வரிய பார்க்க, ஈஸ்வரி முகத்துலயும் ஆடல. அவங்களுக்கும் சேதுவுக்கு தன்னோட குழந்தை மேல எந்த அளவுக்கு பாசமும் அக்கறையும் இருக்குன்னு அவங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு சம்பவம் மூலயமா கண்டிப்பா சேதுவும் அவங்களோட குழந்தையும் நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.